அப்போ நாங்க புறப்படுறோம். போயிட்டு வாமா, நல்லதே நடக்கும். ரொம்ப சந்தோஷம். வரேன் சார். பெருசா எதை எதிர்பார்த்தேன், ஆனா பஞ்ச பரதேசியில் உட்காந்துருக்கான். பாவம் ரங்கநாதனம் மைதிலியும். பஞ்ச பய பரதேசி பையனை பார்த்தா இவன் கூட செல் வச்சிருக்கானே. சுவாமி வாங்க, உட்காருங்க. நீங்க திருப்பதிக்கு வேணுன்னு பிறந்ததுனால எங்க அப்பா அம்மா எனக்கு வச்ச பேர் கோவிந்தராஜன். எனக்கு வேணுங்கிறவெல்லாம் அத்தனை பேரும் கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுவாங்க. அதனாலே எனக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வந்துடுது சாமி. சரி, இப்போ உனக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க இருக்கிற நிலைமையில லட்சம் கோடி நான் உங்ககிட்ட எதிர்பார்க்க போறேன். உங்களை பார்த்தாலே தெரியுதே சாமி. ஏன் குதர்க்கமாவே பேசுறீங்க? எங்க பரம்பரை பேச்சு எல்லாருக்கும் குதர்க்கமா தான் தெரியும். ஆனா அதுல எவ்வளவு விஷயம் இருக்குன்னு புரிஞ்சவாளுக்கு தான் புரியும். வெட்டி பேச்சு பேசுறவங்களை கண்டா எனக்கு பிடிக்காது. எங்க பரம்பரைக்கு வெட்டி பேசவே தெரியாது சாமி. தோற்றம் அப்படி, மற்றவளுக்கு அப்படி தோணும். அதுக்கு நாங்க பொறுப்பாளி ஆக முடியுமா? அது இருக்கட்டும், இப்ப நான் என்ன பண்ணணும்? முதல்ல வந்தாரே மிஸ்டர் ரங்கநாதன், அடுத்தது போல வந்தாலே மைதிலி கண்ணன். அவளா ஏன் வந்துட்டு போறா? ஓஹோ, உங்களுக்கு அவங்களெல்லாம் தெரியும் போல இருக்கே. அவளை பார்த்துட்டு தானே சாமி நானும் இங்க வந்தேன். ஏன் சாமி, கண்ணன் கோதையோட வராம மைதிலியோட ஏன் வந்தான்? அம்மாவோட பையன் வந்தா என்ன தப்பு? அம்மாவும் புள்ளையும் வந்தது போய் தப்புன்னு சொல்லுவேனா சாமி? சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? இங்க வந்தவங்க எல்லாருமே வாழ்க்கையிலே ஏதோ ஒன்ன தொலைச்சிட்டு கஷ்டப்படுற ஆத்மாக்கள். தொலைச்சா தானே கஷ்டம் புரியும். ஆமா சாமி, வாஸ்தவமான பேச்சு. எதையாவது தொலைச்சாதானே நீங்களும் அந்த கஷ்டத்தை உணர முடியும். நல்ல வேலை, நான் இது வரைக்கும் எதையும் தொலைச்சதில்லை. ஆனா பல பேர் தொலைச்சதுக்கு நான் காரணமா இருந்திருக்கேன். இந்த பாவிய மன்னிச்சிருங்கோ சுவாமி. அப்ப நான் விடப்படட்டுங்களா? அப்பாடா. ஆஹா, வந்தவ பேரு மைதிலியா? எங்கேயோ கேள்விப்பட்ட பேரா இருக்கே. மைதிலியும் எதையோ தேடுறாளே. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா.
நான் அங்க வந்த பிறகு என் மனைவி மைதிலியை கண்டுபிடிச்சிடலாங்கிற நம்பிக்கை வந்திருக்கியா? ஐயா ஐயா. நல்லது ரங்கநாதா. உன் மனைவியை பத்தி தகவல் கிடைச்சா எனக்கு ஃபோன் பண்ணுப்பா. அதோட இல்ல, உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பகவான் மேல பாரத்தை போட்டுட்டு என்கிட்ட சொல்லு. சரியா? சரிங்க ஐயா. நல்லதுப்பா, வச்சிடுறேன். ஓம் நமச்சிவாய. உன் மனைவியை எப்படிராக கண்டுபிடிப்ப? பெருமாள் என் பக்கம் இருக்காரு. இல்லைனா நீ பார்க்கறதுக்கு முன்னாடியே உன் மனைவி மைதிலியே என் கண்ணில் கேட்டிருப்பாரா? உன் புள்ளதான் கண்ணன்றதையும் எனக்கு தெரிய வச்சிருப்பாரா? கண்ணை உன் புள்ளன்னு தெரியாம அவங்ககிட்ட நீ பழகிட்டு இருக்க. அவனுக்கு கோதைய கல்யாணம் பண்ணி வைக்கிறத வேற சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப அவன் தான் அவன் புள்ளன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை நடத்த விட்டுருவனா? உன்னை மைதிலியோட சேரவும் விட மாட்டேன். இனிமே பாருடா இந்த கோவிந்த யாருன்னு. அலமோ அலமோ. என்னன்னா? ஜானகி எங்க? அனந்துங்க? ஜானகி ஆபீஸ் போயிருக்கான். உங்களாண்ட சொல்லிட்டு தானே போனான். ஆனந்து மொட்டை மாடிக்கு போறேன்னு போனார். மொட்டை மாடி இல்லையா? சரி, நான் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ டிஃபன் எடுத்து வை. சரி. நான் நிம்மதியா இருக்கேன்டா. சொந்த ஊர்னா என்ன சும்மாவா? கோடிக்கணக்கில் சம்பளத்தை வாங்கிட்டு பாலைவனத்தில் இருக்கிறத விட 1000-2000 வாங்கிட்டு சொந்த ஊரில் இருக்கிற சந்தோஷத்துக்கு ஈடு இணையே கிடையாது. அப்புறம் நீங்களாம் அப்படி இருக்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விசாரிச்சேன்னு சொல்லு. மற்றபடி எல்லாம் ஒழுங்காக நடந்துட்டு இருக்கணும். ஓகே, வச்சுட்டுமா? பாய். என்ன அனந்து, யார் ஃபோன்ல? ராமனையங்க. என்னண்ணா, என்ன ஆச்சு? ஃபோன்ல யாருன்னு சொன்ன நீ? ராமனையங்கார் என் ஃப்ரெண்டு. துபாயில் என்னோட ஒர்க் பண்ணவன். நம்ம ஊர் பக்கம்தான், மன்னார்குடி பக்கத்தில் சேரங்குளம். ராமநாயங்கர் நீ சொன்ன உடனே ஒரு நிமிஷம் என் உடம்பெல்லாம் ஆடி போச்சு. புத்தி, மனசு, யோஜனை எல்லாம் ஸ்தம்பிச்சு போச்சு. ஐ எம் வெரி சாரி அண்ணா. ராமனையங்கார்ங்கிற பேரை சொல்லி நீ மறந்திருந்த பழைய ஞாபகங்களை நான் கிளறி விட்டுட்டேன். இதை பாரு அனந்து, மறக்க முடியாத சில சம்பவங்கள் நம்ம மனசுக்குள்ளேயே தங்கிடுறதான் நாம ஞாபகங்கள்னு சொல்றோம். அப்படி தங்கிட்ட விஷயம்தான் இது. இதை மறக்க முடியாதுடா. வாஸ்தவம் தான். ராமனை சந்திக்காம இருந்திருந்தா நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு சிக்கல் ஏற்பட்டிருக்காது இல்ல? இல்லைண்ணா, ராமனையங்கார நாம சந்திக்கணும். அவர் பொண்ணு ரங்கநாயகியை நம்ம ரங்கராஜனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவங்க வாழ்க்கையே ஒரு கனவா கலைஞ்சு போகணுங்கிறதெல்லாம் விதி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. இதுக்காக யார நொந்து என்ன பிரயோஜனம்? என்ன நான் யோசனை பண்ற? நீ சொல்றது எனக்கும் புரியுறது அனந்து. ஆனா இந்த அல்ப மனசு இந்த விஷயங்கள்லாம் இப்படி நடக்காம இருந்திருந்தா எவ்வளவு நன்னா இருந்திருக்கும்னு யோசனை பண்றது. ஆமாண்ணா, அந்த ராமனையங்கார் ரங்கநாயகி அப்பா, அவரை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லடா, ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணாம போனதுல இருந்து இப்ப வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. எனக்கு என்னமா அவர் உயிரோட இருப்பாருன்னு தோணல. அப்படி இருந்திருந்தா கண்டிப்பா அவர் நம்மளை தேடி வந்திருப்பாரு. எப்படின்னா? எப்படி தேடிண்டு வருவா? அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நாம தான் ஜாகைய மாத்திண்டு வந்துட்டோமே. ஆமா அண்ணா, மன்னி சொல்றதுதான் கரெக்ட். அவர் எங்கேயோ உயிரோட தான் இருக்கணும். இன்னைக்காவது ஒரு நாள் நம்மளை தேடின்னு வந்து நம்ம முன்னாடி நிப்பார். அப்படி நின்னாருன்னா அவர்கிட்ட ரங்கநாயகியை பத்தி என்ன சொல்ல போறோம், அதை எப்படி சொல்ல போறோம்னு நினைக்கிறச்ச எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்னன்னா இருக்கு? அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து அந்த ரங்கநாயகி நீங்க நல்லது தானே செஞ்சிருக்க. நிச்சயமா அவர் இதை புரிஞ்சுப்பார். புரிஞ்சுட்டா சரி.
சித்தப்பா. ஹாய் ஜானு. வா ஜானு வா, கமான் கமான். ஜானுவா? ஆமாண்டா, உன் தாத்தாவும் பாட்டியும் ஜானகிராமங்கிற உன் பேரை சுருக்கி ஜானகி ஜானகின்னு கூப்பிடுறா. நான் அதையும் சுருக்கி ஜானுன்னு கூப்பிட்டேன். ஏதாவது தப்பா? ஒரு தப்பும் இல்ல. பேரை இப்படியே சுருக்கி கடைசியில ஜானு கூட போறேன். ஜானா ஹிந்தியில என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியும் தெரியும். ஜான்னா ஹிந்தியில போன்னு அர்த்தம். அப்ப என்ன போக சொல்றா? என் செல்லமே கண்ணு குட்டி, நான் உன்னை போன்னு சொல்லுவேன்னா வா 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 வா, தைரியமா உட்காரு. அம்மா, அதானே பார்த்தேன். கதவை திறந்த உடனே பழுத்த சப்போட்டா ஸ்மெல் குப்புன்னு அடிக்கிறதேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப புரியுறது. இந்த பழக்கம் வர உண்டா? எனக்கு தெரியவே தெரியாது. ஏண்டா என்ன இந்த பழக்கம் தம்பட்டம் அடிச்சு சொல்லக்கூடிய விஷயமா? நான் தண்ணி அடிப்பேன்னு சொல்றதுக்கு நான் எப்பவாவது அப்பப்ப போட்டுப்பேன். இப்பதான் உனக்கு தெரிஞ்சு போச்சே. ஆனா இத போய் தாத்தா கிட்டயோ பாட்டி கிட்டயோ சொல்லிடாதடா. அவங்களுக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. ரொம்ப நல்ல பழக்கம் இது. 4 பேர்கிட்ட சொன்னா எனக்கு தான் கெட்ட பேரு. நான் என்ன பரம்பரை குடிகாரரா? அதெல்லாம் இல்ல. நான் டீசெண்டா தான் சாப்பிடுவேன். அதுக்கு ஒரு லிமிட் உண்டு. லிமிட்னா எப்படி? இந்த ஃபுல் பாட்டில? அது எப்பவாவது கொஞ்சம் சந்தோஷம் துக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா லிமிட்டை தாண்டி போயிடும். இப்ப லிமிட் தாண்ட மாதிரி தானே இருக்கு. சந்தோஷமா துக்கமா? அது சந்தோஷம். இப்ப அப்படின்னு சந்தோஷம்? அது பல வருஷம் கழிச்சு அந்த ராகவனை நான் மீட் பண்ணேன். ராகவனா? எந்த ராகவன்? என்ன, நான் தசரதர் பிள்ளை ராகவனை பத்தியா சொல்றேன். இந்த சௌந்தர்யா ஆட்டோமொபைல்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா. அது முதலாளி ராகவன். அப்ப நான் புறப்படுறேன் மாமி. என்ன அங்கிள், நாங்க வர நேரம் பார்த்து நீங்க கிளம்புறேன். இதுதான் எங்க துபாய் அனந்த சித்தப்பா. வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். இவர்கிட்ட பேசிட்டே இருந்தா டைம் போறதே தெரியாது. நமஸ்காரம். நமஸ்காரம். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அங்கிள் அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றேன்? இல்ல, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்கு. அவர் என்ன நம்மள மாதிரியா? அவருக்கு ஏகப்பட்ட வேலை. ராகவன் அங்கிளா? ராகவன் அங்கிள உங்களுக்கு எப்படி தெரியும்? எத்தனை நாள் தெரியும்? நான் துபாய்க்கு போறதுக்கு முன்னாடியே பிடிச்ச இந்த ராகவனை எனக்கு தெரியும். ஆமா, நீ என்ன இப்படி என்ன துருவி கேள்வி எல்லாம் கேட்கிற? உனக்கு அந்த ராகவனை தெரியுமா? தெரியும். அவரு நம்ம தாத்தாவோட பிசினஸ் ஃப்ரெண்ட்ல. தாத்தாவோட பிசினஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்றதை விட உங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லும். இன்னும் பொருத்தமா இருக்கும். டேய் டேய் ஜானு, இதுக்கு மேல என்ன ஒன்றும் கேட்காதடா. நான் குடிச்சிருக்கேன். சரி சித்தப்பா, நான் எதுவும் கேட்க மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச ட்ரிங்க் என்ன? விஸ்கி. விஸ்கி இல்லைன்னா பிராண்டி இல்லைன்னா ரம்மு இல்லைன்னா ஜின்னு. ஓ சித்தப்பா, அப்பாவும் ராகுன் அங்கிளும் அவ்வளோ க்ளோஸா? என்ன அப்படி கேட்டுட்ட? விஸ்கியும் சோடாவும் போல அவ்வளவு க்ளோஸ். அவ்வளோ நெருக்கமா அவ 2 பேரும்? ஏய், என்னடா உன் ட்ரிக் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இப்ப இவன் குடிச்சிருக்கான். இப்ப இவங்கிட்ட பேச்சு கொடுத்தா எல்லா ரகசியத்தையும் உளறிடுவான்னு தானே நினைக்கிற? அதுதான் என்கிட்ட நடக்காது. ஜானு செல்லம், என்ன கேட்ட? அப்பாவும் ராகவன் அங்கிளும் அவ்வளோ நெருக்கமான்னு கேட்டேன். ஏய், அவங்க 2 பேருக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத ரகசியமே எதுவும் கிடையாதுடா. ஒருத்தன் குடிச்சா இன்னொருத்தனுக்கு போதை ஏறும். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அப்போ அவளுக்கும் குடிப்பழக்கம் உண்டா? ஒரு பேச்சுக்கு சொன்னா அதையே நீ பிடிச்சுக்கிட்டு இருக்க. சரி, நான் வேற ஏதாவது உளறதுக்குள்ள நீ முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு. சரி சித்தப்பா, நான் போயிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டு போயிடுறேன்னு.
ஒரே ஒரு கேள்விதான், ஆ கேளு. அப்பாவை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ராகவன் எங்களை கிட்ட தெரியுமா? டேய், இது நான் போதையில் இருக்கும்போது நீ கேட்டாலும் சரி, தெளிவா இருக்கும்போது கேட்டாலும் சரி, உங்க அப்பாவை பத்தி டீட்டெயில்ஸ் ராகவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. பனித்துளியானி சமுதிரமா கலையா காவிரி கலைநிதியா பூம்பாவை ராதை கொஞ்சம் வெண்பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை